உங்களுடைய கைகளில் இருக்கும் வில் புது பலன் பெற்று செழித்தோங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய கைகள்ல தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் கீழ் நோக்கி இருக்கிற ஆசீர்வாதமா இருக்காது, செழித்தோங்க போகிற ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கைகள்ல உள்ள வில்லே இதுதான் ஆயுதம். இது நம்ம கூட இருக்கும் போது நம்ம என்ன ஆவோம்? புது பலன் பெறுவோம். அப்ப நம்மளோட வாழ்க்கை செழித்தோங்கும் வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். தீமை ஆமைய போலதான் வரும்னுவாங்க, மொல்லமா தான் வரும். ஆனா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த ஒரு ஆமையோ தீமையோ வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அவ்வாறாக தான் தேவன் வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆமையை விட கழுகு கழுகு இருக்கும் போது ஆமையோ எந்த ஒரு பாம்போ கிட்ட கூட நெருங்க முடியாது. அவரோட பார்வை கழுகு பார்வை, நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. தீமையை கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாரு. அது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, அது பரீட்சைக்கு பிறகுதான் சோதனை. இதை எல்லாத்தையும் கடந்தாதான் ஊழிய பாதையிலா இருக்கட்டும், விசுவாச பாதையிலா இருக்கட்டும், நம்ம நடக்க முடியும். தேவன் நம்மை நடக்க வைப்பார். சோர்ந்து மட்டும் போக கூடாது. யோபு சோர்ந்து போயிட்டு எழுதல. ஏன் எழுதுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்புறமா தான் புரியும். தீமையை இவ்வளவுதான் அனுபவிச்சேன், அது எனக்கு சாட்சி. ஆனா தேவன் புது பலனை கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல என்ன அப்படிதான் வைத்தார். அந்த புது பலன் அப்படின்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, ஆழம் இருக்கு. நான் முடிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். 2 விஷயம். எலும்புகள் துளைக்கப்படும் போதுதான் புதிய எலும்புகளை தேவன் உருவாக்குவார். அதனாலதான் யோபு காலகட்டத்துல அவர் கஷ்டப்படும் போது எலும்புகள் துளைக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறதுனா, பழைய வாழ்வு கடந்து போனாதான் புதிய வாழ்வுக்குள்ள நம்ம போக முடியும். பழைய வாழ்வே எனக்கு வேணாம், எனக்கு எடுத்த உடனே புதிய வாழ்வு அப்படின்றது கிடையாது. பழைய வாழ்வு அப்படின்றது இங்க என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, எலும்புகள் துளைக்கப்படுவது மிகவும் முக்கியமானது. துளைக்கப்பட்டால் தான் அவர் புதிய எலும்புகளை உருவாக்குவார். 1. 2வது அப்படி வாசிங்க. என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னாதான் இளைப்பாறுதல் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு 3 நாள் தூங்கல, 4வது நாள் நிம்மதியா தூங்குனீங்கன்னா தூங்காத 3 நாளை மறந்துடுவீங்க. தூங்குன அந்த நாளை தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்படிதான் தேவன் வைப்பார். அப்ப நரம்புகளுக்கு அவருக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருந்தது. அப்ப இளைப்பாறும்படியாக அந்த நரம்புகளுக்கு தேவன் ஒரு புஷ்டியை கொடுத்துட்டாருன்னா, கடந்த வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பானா? இப்ப நல்லா இருக்கும் போது இந்த வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பானா? இந்த வாழ்க்கையை தான் நினைச்சு பார்ப்பான்.